ஹலோ செல்ல பிள்ளைங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்க இறைவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி மதிய உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொண்டக்கடலை, கத்திரிக்காய், முருங்கைக்காய், சின்ன வெங்காயம், பூண்டுலாம் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு புளிக்குழம்பு வச்சுருக்கேன். அதுக்கு மேய்ச்சிங்க பரங்கிக்காய் பொரியல் பண்ணியிருக்கேங்க. பரங்கிக்காய் வந்து இங்கே டிண்டான்னு சொல்லுவாங்க டெல்லியில். நான் டெல்லியிலேருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு. அது வந்து டிண்டான்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்காய சைஸுக்கு தான் இருக்கும். நம்ம பெரிய வெங்காயம் இருக்குது பாருங்கள், அந்த சைஸுக்கு தான் இருக்கும். அதை சிறுபருப்பு போட்டு ஒரு கூட்டு பண்ணியிருக்கேன். அப்புறம் கோவக்காய் வந்து வேர்க்கடலை பிடிச்சி போட்டு ட்ரையாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர். அப்புறம் நேற்று மார்க்கெட்டில் இங்கே வந்து மாம்பழம் கிடச்சிது, அதனால் ஒரு மாம்பழம் வச்சுருக்கேன். இதுதான் இன்றைய உணவு. வந்து நேற்றுக்கு நம்ம உணவு பழக்க வழக்கங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் எந்த வியாதியும் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க. இப்போ பார்க்க போனால் நம்ம அப்பா அம்மா தலைமுறையில் கூட பரவாயில்ல. ஆனால் இப்போ இருக்கிற நம்ம ஜெனரேஷனில் வந்து ரொம்ப ஜங்க் ஃபுட் வந்துருச்சுங்க. ஆகுனா வெளியில் போயிடுறோம், மாலுக்கு போகிறோம், சுற்றுறோம், அங்கேயே சாப்பிட்றோம், அப்படியே வந்து படுத்துடுறோம். உடல் உழைப்புன்றது இல்லாமல் போயிட்டு இப்போ எல்லாருமே கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் உடல் உழைப்பும் கொஞ்சம் வாக்கிங் நடைப்பயிற்சியும் செஞ்சிங்கன்னா நம்ம உடம்ப நம்மளே பார்த்துக்கலாம். நம்ம வயிறு என்னங்க டஸ்ட்பினா? தேவையில்லாதெல்லாம் தூக்கி உள்ளே போகிறதுக்கு அப்படி கிடையாதுல்ல. நம்ம வயிறையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். நம்ம உடம்புக்குள்ளே போகிற உணவுகள் வந்து நல்ல உணவாக இருந்தால் தான் நம்ம முகத்துலேயும் சரி, நம்ம உடம்புலையும் சரி, ஒரு புது பொலிவுடன் நம்ம உற்சாகத்தினுடன் எல்லாத்தையுமே செயல்படுத்த முடியுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் சின்ன சின்ன உணவுகளாக செய்து சாப்பிட்டு பழகலாம். சிறுதானியங்களை அடிக்கடி சேர்த்துக்கோங்க. சிறுதானியம் தோசை, சிறுதானியம் இட்லி, சிறுதானியம் புட்டு, இந்த மாதிரி அந்த ரெசிபிலாம் வேணுன்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் ரொம்ப ஈஸியாக செஞ்சு சாப்பிட்ற மாதிரி சொல்கிறேன் பிள்ளைங்களா. வாழ்க வளர்க. பாய்.